சட்டைக்குள்ள சட்டை அப்படிங்குவாங்கல்ல. ஸோ அந்த மாரி தான் வந்து இப்போ ஃபில்லருக்குள்ள ஃபில்லர் வச்சுட்டு இருக்காங்க இந்த சிறகடிக்க ஆசை சீரியல்ல. என்ன நடக்குது? எதுக்கு நடக்குது? அப்படிங்கிறலாம் அதில வந்து எதையாச்சும் கொண்டு போவோம் அப்படிங்கிற மாரி இப்ப அந்த கதை போக ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கு ஏத்த மாரி தான் இப்பயும் நடக்குது. முதல்ல எடுத்தோனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்ப கிறிஷுக்காக வருத்தப்படுற முத்து கிட்டக்க அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, "நீ எப்படா ஸ்வீட் குடுக்க போற? ஒழுங்கா வந்து காலகாலத்துல ஒரு குழந்தைய பெத்துக்கோ" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவரும் வந்து லைட்டா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் மீனா கிட்டக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தங்களுக்கு வந்து குழந்தை பிறந்து அவங்க வந்து பேர் வைக்கிற ஃபங்ஷனே வரப்போகுது. அவள் வந்து உனக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணா. யாரும் கேட்கக்கூடாது தான். அது அவங்கவங்க விருப்பம் தான். இருந்தாலும் வந்து காலகாலத்துல ஒரு குழந்தைய பெத்துக்கோங்க. அது நமக்கு தேவையில்ல அப்படிங்கிற மாரிலாம் அவங்களும் பேச ஆரம்பிக்க, இந்த பக்கம் மீனா யோசிக்கிறாங்க. உடனே வந்து உன் புருஷன் நீ என்னதான் பூ கட்டினாலும் உனக்கு ஒரு பூ வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். அப்பதான் உங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க. சரி ஓகே 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 அப்படின்னு வந்து இவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அவர் பூ வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கும்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது மனோஜ் இப்போ ரோகிணிக்கு பூ வாங்கிட்டு வர்றாரு. யாரோ ரோட்டில் ஒரு பாட்டி கம்பல் பண்ணாங்கன்னு வாங்கிட்டு வந்தாங்கிறாரு. அதை வாங்கி இவங்களும் சந்தோஷப்பட்டு இருக்கும் பொழுதே ஸ்ருதி கையில் பூவோட வராங்க. வந்து ரவிட்ட வந்து எனக்கு வச்சு விடுன்னு சொல்லிட்டு இப்போ ட்ரெண்ட் அதுதான் அப்படின்னு ஒவ்வொருத்தங்க வீடியோ எடுக்கிறாங்க பூ வச்சு விட்றதெல்லாம். ரோகிணிக்கு வந்து மனோஜ் வச்சு விட்றது, அப்புறம் உள்ளார வந்த அண்ணாமலையை கூப்பிட்டு வந்து இப்போ விஜயாவுக்கு வச்சு விடுங்க அப்படின்னு அவங்களுக்கு வைக்க சொல்கிறது. அவங்க உடனே வந்து என்ன இவ தான் ஏதாச்சும் பண்ணாலா, இவளுக்கு பூ விற்கிறதுக்காக நம்மள்ட்ட வித்துக்கிட்டு இருக்காளா அப்படின்னு எதையோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு எப்பயும் போல் வந்து என்னத்தை இதுக்கத்தை என்ன இது பண்ணுறீங்க அப்படின்னு இந்த பக்கம் கோவமாக மீனா பேசுகிற சம்பவம்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்ருதியும் உள்ளார போனதுக்கப்புறமா அதில் வேறு ரோகிணிக்கு யார் பூ வாங்கி கொடுத்தான்னு வேறு விஜயா கேட்குறாங்க. ஏமாவும் பிரதி உனக்கு வேறு வேலையே இல்லையாமாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸ்ருதி தான் சொல்லி கதையெல்லாம் விட்டு அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் மீனாவை தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சு அண்ணாமலை பேசுகிறாரு. பேசி வந்து கிறிஷுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்கங்கிறாங்க. கிருஷ்ணன் எங்கள் வீட்டிலே இல்லை, அவங்க பாட்டி கூட்டு போயிட்டாங்க, ஓவராக பேசி அவர் ரவுடின்னு வேறு சொல்லிட்டாங்க அப்படின்னா, நல்லவங்களுக்கு எப்பயுமே காலமே இல்லைங்கிற மாதிரி அவர் பேசிட்டு, அவன் வாழ்க்கையில் அவன் பட்ட கஷ்டம் உங்களுக்குலாம் தெரிய வேணாம் அப்படின்னா, எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் எப்படி மிக்சர் சாப்பிட்டு இருந்தீங்கன்னு தெரியுங்கிறத மீனா சொன்ன உடனே வந்து என்னை விட இப்போ வந்து அவன் நல்ல ஒரு பொசிஷனில் இப்போ வந்து முத்து வளர்ந்து அவன் வந்து கிறிஷோட வாழ்க்கையை காப்பாற்றிட்டான்னு நினைக்கும் போதே எனக்கு பெருமையாக இருக்குன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உனக்கு எது என் மேலே கோபமாக இருக்கானா, உங்கள் மேலே என்ன கோபம், உங்கள் சுச்சுவேஷன் புரியுதுங்கிறாங்க. என்ன சுச்சுவேஷனே எனக்கு இன்னுமே தெரியல. மனோஜ் தான் செஞ்சாருங்கிறத சொல்ல வேண்டியதான விஜயா கிட்ட, அது சொல்லவே இல்லை. ஸோ இதுக்கடையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, முத்து நிஜமாவே வராரு. வந்ததுக்கப்புறமா அவர் உண்மையிலே பூ வாங்கிட்டு வராரு. பூ வச்சு விட்டு அவங்களுக்குள்ள பேசிகிட்டு இருந்தாலும் நடந்ததுக்கப்புறம் 2 பேரும் நைட் எதையோ யோசிச்சு பேச வராங்க. என்னடா பேச வராங்கன்னு பார்த்தா, மாடியில் ரூம் கட்டணுங்கிறாங்க. ஓ இன்னும் அந்த குழந்தை பெற்றுக்கிற அதில் முடிவு இல்லை அப்படின்னா, மாடியில் ரூம் கட்டுறோம். ரூம் கட்டிட்டு அதில் கையில் காசு இல்லை, ஆனால் கடனும் வாங்கக்கூடாது, நம்மளே சம்பாதிச்சு கட்டுவோங்கிறாங்க. எப்பா சாமி நீங்கள் குழந்தையெல்லாம் வந்து இப்போதைக்கு பெற்றுக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியலங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அந்த முடிவோடு வந்து அவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் இப்போ வந்து அப்படியே அந்த காதல் ஜோடியை பார்த்து நம்மளும் பூரிச்சு போகிற மாதிரி இன்றைக்கி எபிசோட முடிக்கிறாங்க. இன்றைக்கி எபிசோடில் இப்படி முடிச்சு அடுத்த எபிசோடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா, விஜயா அந்த டாக்டர் பட்டம் வாங்கக்கூடாதுன்னு ஓட போகுது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பிக் பாஸ் வந்ததுலேருந்து இந்த கதை அப்படியே வந்து அநியாயத்துக்கு ஸ்லோவாக போகுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.